ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பக்கோடாவை இன்றைக்கி நம்ம ரோட் சைட்லலாம் கிடைக்குள்ள அதே டேஸ்ட்டோட நல்ல ஜூஸியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் தெரிய வரும். சிக்கன் பக்கோடா பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு 400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் கண்டிப்பாக போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டால் தான் இந்த மசாலா உப்பு எல்லாமே சிக்கனோட நல்லா ஒட்டி பிடிக்கும். நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கணும். இந்த ரெசிபிக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தோன்னா நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். நம்ம ஃபுட் கலர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போது இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் மாவு பொருட்களுக்கு காரத்தன்மை கொடுக்கறதுக்காக. கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை. இப்போது மாவு பொருட்கள்லாம் சேர்த்தோல இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனுக்கு முன்னாடியே சேர்த்துருக்கோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் பக்கோடா பண்ணும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள், மாவு பொருட்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக ஆட் பண்ணி கலந்து பக்கோடா பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வெளியில் இருக்கக்கூடிய லேயரில் மசாலா தன்மை, காரத்தன்மை எல்லாமே இருக்கும். பட் உள்ளக்க இருக்கக்கூடிய சிக்கன் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப சப்புன்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய மெத்தடில் பார்த்திங்கன்னா உள்ளக்க இருக்கக்கூடிய சிக்கன்லையும் மசாலா சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா மாவு பொருட்கள் சேர்த்து கோட் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய லேயரும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளக்க இருக்கக்கூடிய சிக்கனும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ தண்ணி ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி மொத்தமாக சேர்த்து கலந்துடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக தெளித்து கலந்து விட்டால் போதும். இது நமக்கு நல்ல டைட்டாக இருக்கணும், இல்லைனா மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் கலந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது. இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது சிக்கன் பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கன் பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ரொம்ப அதிகமான சூட்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான சூட்லேயும் இருக்கக்கூடாது. மீடியமான ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சிக்கனை இந்த மாதிரி ஒரு பீஸாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். சிக்கன் உள்ளே சேர்த்ததும் நீங்கள் கரண்டி வச்சு கலக்கிடாதீங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு பெரட்டி விடலாம். நல்லா பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். சிக்கன் பக்கோடா சர்வ் பண்ணும்போது பாதி அளவு லெமன் எடுத்து அது மேலே லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக பெப்பர் பவுடர் தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ரோட் ஸ்டைல் சிக்கன் பக்கோடா நல்ல கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் சமோசா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சமோசா ஷீட் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா சமோசாவுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். சமோசா ஷீட் செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்.
இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு சமோசாவுக்கு ஷீட் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி பதத்தில் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சிங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாவை ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஷீட் பண்ணலாம். இப்போது 30 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், மாவு நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் பிசைஞ்சுக்கலாம். இதை ஒரே சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு குட்டி பால் எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு அதை பரத்த ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த சைஸில் மட்டும் நீங்கள் பரத்தினா போதும். இப்போது இதே மாதிரி 4 பால்ஸை ஒரே சைஸில் இந்த மாதிரி நான் பரத்தி எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிறேன். அது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணும்போது எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இது மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். இப்போ நம்ம பரத்தி வச்சுருக்க இன்னொரு சப்பாத்தியை இது மேலே வச்சிடலாம். இது மேலே மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே மறுபடியும் கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இடையில எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு தூவுறனால நம்ம மேலே வைக்கக்கூடிய சப்பாத்தி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதே மாதிரி நான் மொத்தம் 4 சப்பாத்தியை ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது 3 சப்பாத்தி அப்படி இல்லைன்னா 4 சப்பாத்தி தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நமக்கு பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது மேலேயும் கீழேயும் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம பரத்த ஆரம்பிச்சிடலாம். இப்போது இதை வந்து நம்மளால் எந்த அளவுக்கு மெல்லிசாக பரத்த முடியுமோ அந்த அளவுக்கு பரத்திக்கணும். இப்போது பரத்தும் போது 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பரத்திக்கோங்க. ஒரே சைடே வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய சப்பாத்தி நல்லா விரியாது. இப்போது நான் இந்த அளவுக்கு பரத்தியிருக்கேன். இப்போது ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பரத்தி வச்சுருக்க சப்பாத்தியை அதில் போட்டுடலாம். இப்போது இது ஒரு 20 செகண்ட்க்கு குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போது இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்ததுக்கப்புறமா சூடாக இருக்கும்போதே நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க, அது கண்டிப்பாக பிரிக்க வராது. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்மளால் பிரிக்க முடியும். இப்போது ஆறிடுச்சு. இதை வந்து 4 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை 2ஆக கட் பண்ணிடலாம். இப்போ பிரித்து பாருங்கள், ஈஸியாக பிரிக்க வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிரிக்க வருது. நம்மளோட ஷீட்டும் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட சமோசாக்கு ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து 400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து சிக்கன் கீமா கிடச்சதுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட நான் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் அது கூட 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் இது கூட அரைச்சி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறாதீங்க. சிக்கன்லேருந்து வெளில வர தண்ணியிலே அது வந்து நல்லா குக் ஆகிடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், சிக்கன் இந்தளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்துடலாம். இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது கடைசியாக மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சமோசாவுக்கு இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கோங்க. இதை தான் நம்ம சமோசாவுக்கு ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த மாதிரி சமோசா ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ராஸாக மடிச்சுக்கோங்க. மறுபடியும் இதை ஆப்போசிட் சைடில் மடக்குனிங்கன்னா ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி மடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சமோசா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வச்சுருக்க சமோசாவை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். சமோசா ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் மீடியம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா சமோசா போட்டதும் கருகிரும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.